finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு லங்கா பிரீமியர் லீக் 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 3 பிட்வீன் கேண்டி ஃபால்கன்ஸ் வர்சஸ் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் மக்களே அட் பலைக்கிளி. ஸோ டபுள் ஹெட்டர்ல இது செகண்ட் மேட்ச் நடந்துச்சு. அதாவது ஓவரால் இது மேட்ச் 3. ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக் பலைக்கிளி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல பேட்டிங் ட்ராக், பெரிய கிரவுண்டு, ஆனால் பவுண்டரிஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ உமன்ஸ் கிரிக்கெட் பாக்குற மாதிரியே இருக்கு. அண்ட் கிரௌடே இல்லைங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது, மேபி டிக்கெட் விலை ரொம்ப ஜாஸ்தியா இல்லை என்ன கதனே தெரியல. மேபி இருக்கலாம், டிக்கெட் விலை கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். அங்க எக்கனாமிக்கலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பீப்புள். இவ்வளோ பைசா கொடுத்து வரணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. மேபி ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் வருவாங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு லீக்னு ஒன்று நடத்தும் போதில்ல, ஒரு கிரௌடே இல்லைன்னா என்ன ஒரு பேஷனோட விளையாடுவாங்க அது எனக்கு தெரியல. ஈவன் ஏதோ ஒரு சாதா டொமஸ்டிக் மேட்ச், ஒரு டிவிஷன் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. அது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ஆள் இல்லாத கடையில யாருக்கிட்ட டீ ஆடுறீங்கன்ற மாதிரி அவங்க விளையாடுறதும் நான் ரிவ்யூ பண்றதும் கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலர் தான். பட் நம்மளுக்கு கிரிக்கெட்னா கிட்டத்தட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். கிரிக்கெட் தான் நம்மளோட மிகப்பெரிய பேஷன். நீ பாக்குறவங்க பாருங்க, பார்க்க கட்டி போங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிக்கெட் என்னைக்குமே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி லீக்ஸும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் நிறைய டேலண்ட்ஸ் வரும். ஸோ அதனால ஒரு கண்ட்ரிலையும் ஒரு லீக்ஸ் விளையாடும் போது அது சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே பாத்தீங்கன்னா 4-5 இயர்ஸா நடத்திட்டு வராங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எனக்குமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே, என்னதான் நடக்குது பார்க்கலாம். நம்ம ஐபிஎல்க்கு அப்புறம் நான் பெருசா ஃபாலோ பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் டு சம் எக்ஸ்டென்ட் SIT20 ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஐம் ஸ்டார்டட் டு ஃபாலோ லங்கா பிரீமியர் லீக்கும் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படியே 1 by 1 பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸோட அந்த லீக்ஸும் எப்படிதான் போகுதுன்னு பார்க்கலான்ற என்னோட ஒரு ஐடியா. அந்த வகையில தான் லங்கா பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் 1 மேட்ச் 2 ஓட ரிவ்யூ முடிஞ்சு இப்போ மேட்ச் 3க்கு வந்திருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கேண்டி ஃபால்கன்ஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் மேட்ச் வேற இது. ஸோ அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் மஹிஷா பத்திரானா இந்த டீமுக்கு தான் விளையாடுறாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையா இருந்தது. அண்ட் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் பாத்தீங்கன்னா சரியான ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க, 198. ஸோ கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸோட ஃபாரின் பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா குர்பாஸ் விளையாடுறாரு ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், முகமது வாசிம் ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஃப்ரம் UAE, அண்ட் ஷதாப் கான் ஃப்ரம் பாகிஸ்தான் அவரும் விளையாடுறாரு, அண்ட் கிளென் பிலிப்ஸ். ஸோ நல்ல ஒரு ஃபாரின் செட்டப்னு சொல்லலாம். அண்ட் அந்த பக்கம் ஃபால்கன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் போன மேட்ச் விளையாடினாரு, முகமது ஹாரிஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் அவரும் போன மேட்ச் விளையாடினாரு, முகமது அஸ்னைன்ற ஒரு ஃபாஸ்ட் பாலர் போன மேட்ச் விளையாடி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அவரை டிராப் பண்ணிட்டு ஆகா சல்மான் அந்த ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பாகிஸ்தான் ஆல்ரவுண்டர், அவரு உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ 198 போஸ்ட் பண்ணாங்க. குர்பாஸ் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் அவரும் அவுட் ஆயிட்டாரு. 2 விக்கெட்ஸ் கொஞ்சம் ஏர்லியரா ஃபெல் ஆச்சு. பட் முகமது வாசிம் அண்ட் சதீரா சமர விக்ரமா சூப்பர் பார்ட்னர்ஷிப். அவங்க ஒரு 65 ரன்ஸ் ஏதோ பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல கேமியோஸ் எண்ட்ல திசேரா பெரேராவும் சரி, ஷதாப் கான் அண்ட் சமீரா கருணாரத்னன்ற ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆல்ரெடி விளையாடிருக்காரு, நல்ல ஆல்ரவுண்டர், அவரும் ஒரு 10 balls 25. இவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன கேமியோ விளையாடி 198 எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஸ்கோரை. அண்ட் இந்த பக்கம் நீங்க போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசரங்கா சூப்பரா போட்டார். போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸா வந்தாரு, இந்த மேட்ச் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது என்னன்னா 2 பிரீமியம் போலர்ஸ் சமீரா அண்ட் ரஜிதா 2 பேருமே இன்டர்நேஷனல் மெட்டீரியல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷனல் மெட்டீரியல். அதுல பாத்தீங்கன்னா சமீரா 46 ரன் கொடுத்தாரு, ரஜிதா 56 ரன்ஸ் கொடுத்தாரு. இதான் பெரிய பிரச்சனை. இவங்களை தவிர மத்த எல்லா போலர்ஸுமே டீசெண்டா போட்டாங்க. இவங்க 2 பேருமே ரன்னை வாரி கொடுத்துட்டாங்க. அங்கதான் கேண்டி ரொம்ப அந்த ப்ரெஷரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு அசரங்கா நடுவில் அந்த 2 விக்கெட் எடுத்து. ஸோ அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஓகே சுருட்டுருவாங்க போல இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் அசரங்காவே அஸ் கேப்டனா ரொம்ப ஒரு மாதிரி அஜிடேட் ஆயிட்டாரு லாஸ்டா. ஏன்னா கஷ்டப்பட்டு கேம் 2 விக்கெட் எடுத்து கொண்டு வந்தா நீங்க வாரி வாரி ரன் கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவர் கடுப்பாயிட்டாரு. கிளியரா தெரிஞ்சது, ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. அண்ட் 199 என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேண்டி ஃபேஸ் பண்ணாங்கன்னா, பால் பயங்கரமா திரும்ப ஆரம்பிச்சதுங்க ஸ்பின்னர்ஸ்க்கு. அதாவது கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கரமா திரும்ப ஆரம்பிச்சது. லைக் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் அகைன் சண்டிமல் ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர் 36. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சண்டிமல் 2.0 நம்ம பாக்குறோம். அண்ட் ஃபிளெச்சரும் ஒரு நல்ல ஸ்டார்ட் 24 ரன்ஸ். பட் அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா டக்கு விக்கெட்ஸ் விட்டாங்க. தேவர் அண்டர் ட்ரபிள். லைக் தினுத் வெலலேகே இந்தியாவோட ஏசியா கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டாருங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம், ஷதாப் கான் கெட்டிங் ஹேட்ரிக். அது பாத்தீங்கன்னா செமையா இருந்தது பாக்குறதுக்கு. ஷதாப் கான் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. he was struggling like something while playing for Pakistan. இப்போ அந்த ஹேட்ரிக் கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா கொடுத்துருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா they were struggling and another ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் குரூம் ஆச்சு. ஓகேங்களா, அசரங்கா அண்ட் மேத்யூஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 63 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் டப்புன்னு அடிச்சாங்க. மேத்யூஸ் அவுட் ஆனாரு. ஒரு ஸ்டேஜ்ல 146 for 5 இருந்தது மக்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா 147ல ஆல் அவுட்.
ஒரு ரன்ல வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் போயிடுச்சு. அப்போதான் ஷதாப் கான் வந்து பாத்தீங்கன்னா அசரங்கா விக்கெட் ஒன்னு எடுத்தாரு. ஷார்ட் பால் அதை வந்து சும்மா சிங்கிள் ஆடி இருக்கலாம், இல்ல தூக்கி 6 கூட அடிச்சிருக்கலாம். பாட்டம்ல போட்டு அவுட் ஆனாரு. அடுத்து ஆகா சல்மான் வந்தாரு, ஒரு ஸ்ட்ரைட் ரவுண்ட் போட்டாரு, குயிக்கர் ரவுண்ட் போட்டாரு, போல்ட் எடுத்தாரு ஷதாப் கான். அடுத்து ஏதோ ஒரு புது ஸ்ரீலங்கன் யங்ஸ்டர் வந்தாரு டெபியூ போல, அவர் அக்ராஸ் த பேட் ஆடி அவரும் LBW. ஸோ செம மூவ்மெண்ட் அந்த டைம்ல. டக்குன்னு முடிச்சாங்க. அடுத்த ஓவர்ல வெள்ளைலேக்கே வந்து பாத்தீங்கன்னா ஷனகாவை போல்ட் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் ரஜிதா LBW சோலியை முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கேண்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ரன்ஸை வாரி கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் போலிங்ல. அண்ட் 51 ரன்ஸ் வித்தியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ். கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணிட்டாங்க. கேண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னதான் வின் பண்ணாலும் செகண்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பலா தோத்துட்டாங்க. பேக் டு பேக் மேட்சஸ் வேற. எனக்கு ஷெடியூலிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட 20 லீக் தான் விளையாடுறாங்க, புரியுதா உங்களுக்கு? மற்ற அப்புறம் செமிஃபைனல் அப்புறம் ஃபைனல்னு வந்துருது. பட் ஆனா எல்லாமே பேக் டு பேக் மேட்சஸா இருக்குதுங்க சில டீம்ஸ்க்குலாம். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு பிரான்சைசி கிரிக்கெட் விளையாடும் போதுல பேக் டு பேக் மேட்சஸ் வைக்கிறது கண்டிப்பா டிடிஸா இருக்கும். என்னதான் நீங்க ஒரே கிரவுண்ட்ல விளையாடினாலும் கண்டிப்பா ஒரு நாள் பிரேக்காவது அட்லீஸ்ட் ஒரு டீமுக்கு வேணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவே பிக்சர்ஸ் அப்படிதான் போட்டிருக்காங்க, அவங்க விளையாடிதான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அவசரமா இந்த டோர்னமெண்ட் நடத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது மக்களே. ஸோ எனிவே டெரிஃபிக் வின் ஃபார் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ். இன்ஃபேக்ட் மத்தீஷா பத்திரானா வந்து ஒரு ஓவர் தான் போட்டாரு, 16 ரன் அடிச்சு உரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஓவரே கொடுக்கல. அதான் ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2வது ஓவர் போடுவாரு, நான் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணியிருந்தேன். அவருக்கு அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல திசாரா பெரேரா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நான் நோட் பண்ணேன்னா, இந்த ஓவராலா நான் எடுத்து பார்த்தேன், ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய ரிட்டையர்டு பிளேயர்ஸ், ஸ்ரீலங்கன் ரிட்டையர்டு பிளேயர்ஸ் தான் வந்து விளாடுறாங்க இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட். லைக் திசாரா பெரேரா எடுத்துக்கோங்க, ஒரு பக்கம் உதானா எடுத்துக்கோங்க. ஐ திங்க் தேர் இஸ் அனதர் பிளேயர், மேத்யூஸ் இன்னும் ரிட்டையர் ஆள விளையாடிட்டு இருக்காரு. தேர் இஸ் அனதர் பிளேயர் ஆல்சோ, அவரும் வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ புரியுது, அதாவது ஸ்ரீலங்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூத் அதை மிக்ஸ் பண்ணி விளையாடணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட விளையாடும் போது நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க, விச் இஸ் நாட் அ பேட் திங் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ட்ரி, நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் கண்ட்ரி அப்படின்னும் போது கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த லங்கா பிரீமியர் லீக் பார்க்கும்போது நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனா எந்த லெவல்ல அவங்க எடுத்துட்டு போக போறாங்க, புரியுதா? டஃப் டீம்ஸோட, அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடும் போது டஃப்பான ஆப்போனன்ஸோட எப்படி விளையாட போறாங்க, அதுதான் ரொம்ப குரூஷலா வந்து அமைய போகுது. எனிவே நான் பார்த்தவருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் இன் லங்கா பிரீமியர் லீக். ஸோ மேட்ச் 3 கவர் பண்ணிட்டேன். மேட்ச் 4 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கவர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.